விருச்சிக லக்னக்காரர்கள், லக்னக்காரகன் செவ்வாய் சூரியன் வீட்ல இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் சூரியனும் கூடவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நல்ல அரசியல்வாதி ஆகலாம். இதுல 2 குடையவன் குரு 3ல நீச்சமா இருந்ததுன்னு வைங்களேன், குருவோட சேர்ந்த சனி, வாய திறந்தா பொய்யா இருக்கும். அண்ட் வந்து 10ல வந்து செவ்வாயோட சூரியன் இருந்து, குருவும் நீச்சமா இருக்காரு, கூடவே சனியும் இருக்காரு அப்படின்னா, அவங்கெல்லாம் நல்ல மார்க்கெட்டிங் பர்சனா இருப்பாங்க. அரசாங்க துறையில ஒரு நல்ல பெரிய வேலையில இருப்பாங்க. இப்போ 10ஆம் இடத்திலேயே சனியும் இருக்குன்னா, செவ்வாய், சூரியன், சனி இருக்குன்னா, அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்கள்ல அவங்க இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து திருட்டுத்தனமா வந்து கவர்மெண்ட்ட ஏமாத்துறது, கவர்மெண்ட்டுக்கு திருட்டுத்தனமா இவங்க ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நெறையா வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து கிளியரா ஒர்க் பண்ணாது. அதுல ஏதாவது ஒரு கிரிமினல் இது அதுல ஆட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இந்த விருச்சிக லக்னம் அப்டின்னாலே, அந்த திமிருத்தனம் ஓவரா இருக்கும். அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும். அ யாரையும் மதிக்க மாட்டாங்க பொதுவா. அதுவும் அந்த லக்னக்காரகன் செவ்வா போய் சூரியன் வீட்ல உங்க வீட்ல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அம்பானி ஜாதகத்துல கூட அப்படி இருக்காது. ஆனா இவங்க நெனச்சுப்பாங்க, அவங்க பெரிய ஒரு அம்பானி மாரியும், மத்தவங்கள வேல வாங்குறதும், இவங்க ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் துலா லக்னத்துக்கு நெறையா சொன்னேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான காம்பினேஷன்னு. இந்த விருச்சிக லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் எல்லாரும் அதே மாரி இருப்பாங்கன்னும் கிடையாது. ஆனால் முக்காவாசி பேரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கெத்து அவங்க கிட்ட இருக்கும். படிப்பு விஷயத்துல அவர் கொஞ்சம் குறைவாக அவருக்கு அந்த அதாவது உலக அ நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம். எனி எஜுகேட்டட் பெர்சன் வந்து தே ஷுட் பி அப்டேட்டட். அந்த இவங்க விருச்சிக லக்னம்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி. அவங்க படிச்சிருக்க கூட மாட்டாங்க. அப்டேஷன் கூட இருக்காது. பட் ஸ்டில் தே போஸ் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்திலேயே காலத்தையும் ஓட்டிருவாங்க. தெரியுதோ தெரியலையோ. செவ்வாய், சூரியன், சனி இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன். சூரியன், சனி இருக்கிறதுனால அது பகை. ஸோ அவங்க எங்க இருக்காங்களோ, அந்த இடத்துல உண்மையா, விசுவாசமா வேலை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துக்கே அவங்க வந்து ஒரு சத்ருவா தான் இருப்பாங்க. ஆனா மத்தவங்கள்ட்ட அவங்க பழகும்போதோ, பேசும்போதோ தெரியவே தெரியாது. இவங்கலாம் நல்ல ஸ்பையா இருக்கலாம். இவங்க வந்து அந்த வேலைக்கு போகலாம். ஒரு போலீஸ் ஆஃபீசருக்கு ஒரு நல்ல இன்ஃபார்மரா இருக்கலாம். அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இவங்க பண்ணலாம். ஸ்மக்லிங், ஸ்மக்லர்ஸ்க்கு வந்து இவங்க பிரிவென்டிவ்ல இருந்தாங்கன்னா, ஒரு மெசேஜஸ கேரி பண்றது, அந்த மாரி.